எந்தவிதமான தனிப்பட்ட காரணங்களும் இல்லாமல் எந்தவிதமான விசாரணைகளும் இல்லாமல் நாடு முழுவதிலும் செயற்பட்டு வந்த அனைத்து இஸ்லாமிய தொண்டு நிறுவனங்களின் பதிவுகளையும் ஒரே நேரத்தில் ரத்து செய்திருப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயலாக கருதுவதுடன் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதியாகவும் துரோகவுமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். தங்களது அமைச்சின் கீழ் இயங்கி வரும் முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்தின் கீழ் நாடு முழுவதும் சுமார் 350 இஸ்லாமிய தொண்டு நிறுவனங்கள், இஸ்லாமிக் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் பல தசாப்தங்களாக கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக பதிவு செய்யப்பட்டு சட்டபூர்வமாக இயங்கி வந்ததை தாங்கள் அறிவீர்கள். இந்நிறுவனங்கள் நாட்டின் நாடு முழுவதும் பல்வேறுபட்ட மாவட்டங்களில் உள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் சமூக அமைப்புகள் இணைந்து செயல்பட்டு சமய ஒழுங்குகளை பாதுகாத்தல், கலாச்சார விழுமியங்களை நிலைநிறுத்தல், இளைஞர் மற்றும் பெண்கள் மற்றும் கல்வி, விளையாட்டு மற்றும் சமூக சேவைகள், சமூக பிரச்சனைகளுக்கான சமரச மற்றும் வழிகாட்டு நடவடிக்கைகள் போன்ற சமூகத்தில் இருக்கின்ற பல துறைகளில் மிகச் சிறப்பான பங்களிப்புகளை வழங்கி வந்தன. குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்படும் பல்வேறு பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கவும் சமூக நல்லிணக்கத்தினை பேணவும் இந்நிறுவனங்கள் முன்னிலையில் செயற்பட்டது என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கடந்த 2019ஆம் ஆண்டு அந்த நேரத்தில் இருந்த புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சினுடைய செயலாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைய பதிவு செய்யப்பட்டிருந்த 350க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் பதிவுகள் ஒரே நேரத்தில் இரத்து செய்யப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். இவ்வாறு எந்தவித தனிப்பட்ட விசாரணை அறிக்கைகளோ வெளிப்படையான இல்லாமல் அறிவிக்கப்படாமல் நாடு முழுவதும் செயல்பட்டு வந்த சுமார் 350 தொண்டு நிறுவனங்கள் பதிவுகள் மொத்தமாக ரத்து செய்யப்பட்டிருப்பது குறித்த நிறுவனங்கள் பல்வேறு நிர்வாக மற்றும் சட்ட சிக்கல்களுக்கு உள்ளாக்கியுள்ளதுடன் முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் கவலைகளையும் எழுப்பியிருக்கின்றது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த தீர்மானத்தின் காரணமாக பல சமூக சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது, கல்வி மற்றும் கலாச்சார திட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இளைஞர் மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகள் தடைபட்டிருக்கிறது, சமூக நல்லிணக்க நடவடிக்கைகள் குறைந்திருக்கின்றது போன்ற பல காரணங்களால் இந்த நாட்டின் குடிமக்களும் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு உதவிகளை பெற்றுக் கொள்வதிலும் நிலையான அபிவிருத்திகளை அடைவதிலும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஒரு சில நிறுவனங்கள் தொடர்பாக சந்தேகங்கள் அல்லது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவற்றை தனித்தனியாக விசாரித்து உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியும். ஆனால் எந்தவிதமான தனிப்பட்ட காரணங்களும் இல்லாமல் எந்தவிதமான விசாரணைகளும் இல்லாமல் நாடு முழுவதிலும் செயற்பட்டு வந்த அனைத்து இஸ்லாமிய தொண்டு நிறுவனங்களின் பதிவுகளையும் ஒரே நேரத்தில் ரத்து செய்திருப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயலாக கருதுவதுடன் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதியாகவும் துரோகவுமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த நிலைமையில் நாட்டின் ஒட்டுமொத்த நலனையும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தின் நலனையும் முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு முன்பு சிறப்பாக இயங்கி வந்த இந்நிறுவனங்களின் பதிவுகளை உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர்கள் தங்களது பணிகளை சட்டபூர்வமாகவும் சிறப்பாகவும் நிறைவேற்றும் வகையில் வழிகாட்ட தங்களது அமைச்சு மூலம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆவண செய்யுமாறும் உயரிய சபையிலே தங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன்.